பைனான்ஸில் யூஎஸ்டிடி பிடிபியில் வாங்கக்குள்ள ஏன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பைனான்ஸ்ண்டோ யூஎஸ்டிடிண்டோ எந்த விதமான கிரிப்டோ பேர்ட்ஸுமே போட வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய காரணம் என்ன? ஓகே, இவர் ஸ்ரீலங்காவில் கட்டிக்காரு. நான் பர்சனலாக பைனான்ஸில் P2P செய்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பிரச்சனை இல்லை. ஏன்டா நீங்கள் பிகினர்னு சொன்னால் உங்களை அதில் இருக்கிற ட்ரேடர்ஸ் அப்படி இல்லாட்டி அதில் இருக்கிற ஸ்கேமர்ஸ் நீங்கள் ஏமாறுறதுக்கு அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபண்ட் எல்லாம் லொக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமல் போய் செய்வீங்கன்னு சொன்னால். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து பைனான்ஸில் P2Pயில் கிரிப்டோ வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிரிப்டோக்குள்ளே இருக்கிறாக்கள்கிட்ட போய் நம்பிக்கையானாக்கள்கிட்ட வாங்கிக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ் P2Pயில் நீங்கள் யார்கிட்ட நான் ஒரு ஆள்கிட்ட ஃபண்ட் வாங்கக்குள்ள இதுவும் ஒரு காரணம் தான் நான் ஏன் பைனான்ஸ் P2Pயில் வாங்க வேணான்னு சொல்கிறது. நீங்கள் தச்சேலாம் நீங்கள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற ட்ரேடர் சொல்லிடுவாங்க, நான் உனக்கு ஃபண்டை தர மாட்டேன், இது அவரோட பேங்குக்கு பிரச்சனை வரும், ஸோ நான் ஃபண்டை தர மாட்டேன், நீ உன்னோட பேங்குக்கு கால் பண்ணி இந்த ஃபண்டை நான் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், நான் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுறேன், எனக்கு இதை பற்றி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கிட்ட போய் கேட்டால் பேங்க்லேருந்து அவங்களோட பேங்க்லேருந்து லெட்டர் வேணும்னு கேட்டு பெரிய ப்ராசஸ் ஆகி கடைசியாக நீங்கள் யூஎஸ்டிடி வாங்க போய் கடைசியாக பெரிய பேங்க்கு கூட சுற்றி பெரிய மல்லு கட்டுற மாதிரி ஆயிரும். ஏன் அப்படி கிரிப்டோ வேர்ட்ஸ் யூஎஸ்டிடி பைனான்ஸ்ன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போடக்கூடாதுன்னு சொல்லி அதில் இருக்கிற ட்ரேடர்ஸ் சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில், இது நான் பர்டிகுலராக ஸ்ரீலங்காவில் கதைக்கேன், எனக்கு மற்ற நாடுகளை பற்றி தெரியாது. ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி அன்னோன். இப்போ அன்னோன்னு சொன்னால் லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை. கிரிப்டோ கரன்சி நீங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் அது சம்மந்தமான ரெகுலேஷன்ஸோ நாளைக்கு அதில் நீங்கள் ஏமாந்தாலோ அதுக்கு சம்மந்தமாக போலீஸ்கிட்ட போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது பேங்க்ஸ் கார்டு கூடாகவோ பேங்க்ஸு கூடாகவோ கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்கள் பண்ண முடியாது, ஏன்டா அன்னோன். ஸோ நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள, அதாவது கிரிப்டோ ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10,000 பெறுமதியான கிரிப்டோ வந்து வாங்குறீங்க ஒரு ட்ரேடர்கிட்ட. அப்போ ட்ரேட் ஓப்பன் பண்ண அப்புறம் ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் தருவது. அந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஃபண்ட் அனுப்பக்குள்ள தப்பி தவறி அதில் யூஎஸ்டிடின்னு சொல்லியோ பைனான்ஸ்ன்னு சொல்லியோ P2Pன்னு சொல்லியோ எதுனான கிரிப்டோ வேர்ட்ஸை நீங்கள் போட்டுருவீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு சொன்னால், எல்லா டைம்லேயும் இல்லை, சம்டைம்ஸ் அந்த ஃபண்டை உங்களோட பேங்க் ஃப்ரீஸ் பண்ணிடும். அதோட சேர்த்து உங்களோட பேங்க்குக்கும் ஒரு ஃப்ளக் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்கு அனுப்பிடுங்களோ அவரோட பேங்கையும் ஃப்ளக் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த ஃபண்ட் போய் அவர் அக்செப்ட் பண்ணிடுவேன்னு சொன்னால், ஸோ போட்டுட்டு உங்களுக்கு கால் வரும், கால் எடுத்து இன்கொயரி பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களை பேங்குக்கு வர சொல்லுவாங்க, என்ன காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் பெரிய பிரச்சனை எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன நடக்கலாம்னு சொன்னால், அந்த ஃபண்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோடனே உங்களுக்கு பேங்க்கில் இருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்படி கண்டினியூஸாக அந்த ட்ரேடர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூஎஸ்டிடி கிரிப்டோன்னு சொல்லி பணம் வந்தால் அவர பேங்க்குக்கு பிரச்சனை வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த ஃபண்டை அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் ஃபண்ட் அனுப்பிடுவீங்க, அவருக்கு அந்த ஃபண்ட் போயிடும். ஆனால் அவர் சொல்லுவார், ஓகே நான் சொன்னேன் உன்கிட்ட இந்த நேம்கள் போட வேணான்னு சொல்லி, ஆனால் நீ போட்டுவிட்டே, அதனால் உனக்கு நான் கிரிப்டோவை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா அப்போ ஃபண்டை திருப்பி அனுப்பிடணும். நான் ஃபண்டை திருப்பி அனுப்ப மாட்டேன், நான் என் பேங்க்கு கால் எடுத்து சொல்ல போகிறேன், இந்த ஃபண்ட் யார்ட்டுன்னு வந்தேன்னு எனக்கு தெரியாது, அந்த ஃபண்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த ஃபண்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன், நீ மட்டும் பேங்க்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியா. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட பேங்க்குக்கு கால் பண்ணி, ஓகே நான் ஃபண்ட் ஒன்று இன்னொரு ஆள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எடுத்தேன், ஆனால் தவறு இவருக்கு அனுப்பிட்டேன், இந்த ஃபண்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சொன்ன உடனே எல்லாம் பேங்க் ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா நீங்கள் பொய்க்கும் சொல்லலாம் தானே. இப்போ உதாரணத்துக்கு அவர்கிட்ட நீங்கள் ஒரு பணத்தை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு பணம் அனுப்பிட்டு திரும்ப உங்களோட பேங்க்கு கால் எடுத்து அது நம்மளே அனுப்பிட்டு சொல்லி ரிட்டர்ன் பண்ணினா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கிடச்சி பணமும் திரும்ப கிடச்சிடுமே. அதனால் பேங்க் ஈஸியாக உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. பேங்க் என்ன வைப்பாங்கன்னா, அந்த பேங்க் காரால் கண்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுத்து அவங்கள்ட பேங்க்கில் போய் சைன் எடுத்து சம்திங் பெரிய ப்ராசஸ். அது இப்போ என்ன ப்ராசஸில் போயிருக்கீங்கன்னா பெரிய ப்ராசஸ். இதுக்கு பின்னால் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சாலே நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ஸ் சொல்கிற ப்ராசஸிங் ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னால் அலையிறதே உங்களுக்கு 2-3 மாதம் ஆகலாம், சம்டைம்ஸ் தெரியலை எனக்கு. ஸோ அதனால தான் இவங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது நிறைய இந்த P2P டிரான்சாக்ஷன் பண்ணுறாக்கிற பேங்க்குகள் நிறைய ஃப்ரீஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு இன்கொயரி வந்திருக்கு, நிறைய பிரச்சனை போயிருக்கு. அதனால தான் நான் பர்சனலாக கிரிப்டோ கரன்சியில் P2P டிரான்சாக்ஷனில் நம்ம பைனான்ஸில் வாங்குறத நான் யாருக்கையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கனகாலமாக கிரிப்டோக்குள்ளே இருக்கிறார்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, தாண்டி நிறைய விஷயம் இருக்குது P2P வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் போய் நாளைக்கு செய்ய போனீங்கன்னா, நாளைக்கு உங்களோட ஃபண்ட் ஃப்ரீஸ் ஆகிடணுன்னா உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்து இப்படி நடக்கும்னா உங்களுக்கு அப்படியே எல்லாமே வெறுத்துரும். ஓகே, ஸோ அதனால் என்னோட பர்சனல் அட்வைஸ், பைனான்ஸில் போய் P2P செய்யாதீங்க. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நிறைய விஷயம் இருக்குது, அதில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. பைனான்ஸ் ட்ரேட் பண்ணலாம், லான்ச் புல், லான்ச் பேட், அது இருந்து எல்லா விஷயமும் பைனான்ஸில் செய்யலாம். ஆனால் தயவு செய்து P2P மட்டுமே அதில் செய்யாதீங்க. அது மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். P2P ஸ்கேமா, P2P பிள்ளையானோன்னா P2P பிள்ளையும் இல்லை ஸ்கேமும் இல்லை, நீங்கள் புதாலாக இருப்பீங்கன்னா தயவு செய்து செய்யாதீங்க.
ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா செய்யுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, உங்கள் எப்பயுமே உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பைனான்ஸில் 10% ஃப்ரீ ஆஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் sbuconsultancy.com போய் 5வது ப்ரோக்ராமாக பைனான்ஸை போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு 100% ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போர்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் ஏஐ ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அதை எடுக்குன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். பை.